ஒரு புதுசாக கல்யாணம் ஆன ஜோடி எத்தனை மாதம் ஆர் எத்தனை வருஷம் குழந்தைய தள்ளி போடலாம், கர்ப்பத்தை தள்ளி போடலாம்? இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு ஒரு சிம்பிள் ஆன்சர் கொடுக்க முடியாது. ஏன்னா கல்யாணம் ஆகிறப்ப அவங்க வயசு என்ன, அது பொறுத்து தான் இருக்க நான் சொல்லக்கூடிய ஆன்சர். பொதுவாக த பெஸ்ட் டைம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 25 வயசு. ஏன்னா அப்போ தான் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இது ரீப்ரடக்டிவ் ஹெல்த்து, அதாவது குழந்தை பெற்றக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கும். DHEA என்ற ஹார்மோன், டைஹைட்ரோ எபிஆண்ட்ரோஸ்டிரான், அந்த ஹார்மோனுடைய தயாரிப்பு இந்த காலகட்டத்தை தான் 25 வயது தான் அதிகமாக இருக்கும். அதை பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். இந்த DHEAக்கு பேர் தான் மதர் ஆஃப் ஆல் ஹார்மோன்ஸ். அதே மாதிரி 35 வயசுக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா 35 வயசுக்கு பிறகு கர்ப்பம் ஆனாங்கன்னா டெலிவரியும் கஷ்டம் ஆகலாம், அல்லது குழந்தைக்கு பிறப்பு கோளாறும் ஏற்படலாம். ஸோ நீங்கள் எடை போடணும். இப்போது 25 to 35 த பெஸ்ட் டைம் இல்லையா? 25 வரைக்கும். இவங்க கல்யாணம் ஆகிறப்போ என்ன வயசு பொறுத்திருக்கு, அதுதான் அத்தனை நாளோ அத்தனை மாதமோ அத்தனை வருஷமோ தள்ளி போடலாம். மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ரொம்ப தள்ளி போட பிறப்பு கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டெக்னாலஜி இருக்குது, இன்றைக்கி எது வேணால் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க. இயல்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இயற்கை, அது மீறி போக முடியாது. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் முக்கியமாக.